பெரியபாளையம் கோயில் தாங்க போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஸ்டே பண்ண போயிருந்தோம். மார்னிங் அப்படியே சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஈவினிங் போல் தான் கிளம்பியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் போய் ஒரு 5-10 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து அவ்வளவும் வசதி இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப நல்லா வசதி பண்ணியிருக்காங்க. தூங்குறதுக்குலாம் வந்து அந்த மண்டபம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் நைட்டே வந்து அங்கே போனால் ஏதாவது வாங்கணும் இல்லையா? மார்னிங் இருந்தால் நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு கடையெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு இப்படி சுற்றி கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து வந்திருந்தேன். நான் எப்போவுமே கோவில் போனேன்னா எனக்கு வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வளையல் வாங்கியிருந்தேன் எனக்கும் பாப்பாவுக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் கேட்டால் வந்து சொப்புச்சம்மா வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விலை தான் எப்போதும் போல் வெளியில் வாங்குறத விட இங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து இது மாதிரி ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வளையல்லாம் நான் பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண்டபத்தில் அந்த ஃபேன் வந்து எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மண்டபம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.